அதாவது மனிதாபிமானம்னா கிலோ எவ்வளவு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு கருணாநிதி குடும்பம் இருக்கிறது. இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே அப்படித்தான் இருந்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு உதறல் ஏற்படக்கூடிய அளவிற்கான ஒரு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. கூச்ச நாச்சமே இல்லாம முதலமைச்சர் போய் பார்த்தீங்கன்னாக்க, ஸ்டாண்டு போட்ட ஒரு பைக்கு. எவன்தோ பைக் எடுத்து ஓட்டுறது தானே உன் பரம்பரை வழக்கமே. ஆனா, அதை நீ ஓட்டுனா கூட பரவால்ல. ஸ்டாண்டு போட்ட பைக்கு. அந்த ஸ்டாண்டு போட்ட பைக்க ஆக்ஸிலேட்டர் குடுத்துக்கொண்டு, இதை பெருமையாக இவர் இதில போட்டுக்கிட்டு இருக்காரு. யாரு? ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஊரே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. 1008 சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது. காவல்துறை மீது காவல்துறையோட செயல்பாடுகள் மீது கேள்வி மேல் கேள்வி கேட்கப்படுகிறது. இதையெல்லாம் அப்படியே துடைத்து போட்டுவிட்டு, இப்படி வெட்கமே இல்லாமல் இந்த விளம்பரங்களில் நீங்களே பாருங்களேன். உங்களுக்கே அருவருப்பா இல்ல? இத பார்க்கும்பொழுது. இந்த ஸ்டாண்டு போட்ட பைக்கு ஆக்சிலேட்டர் குடுக்குறது ஒரு பெருமையா? இதெல்லாம் ஒரு ஒரு விளம்பரம் என்று தினம் ஒரு விளம்பரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நாடக முதலமைச்சர். இதனால் தான் அவரை பொம்மை என்று நாங்கள் சொல்கிறோம். இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கண்டுகொள்ளாமல் இதெல்லாம் நடக்கும்போது சட்டமன்றமும் கூடும். சட்டமன்றத்தில் இதையெல்லாம் பிரச்சனையாக கொண்டு வரக்கூடிய எதிர்க்கட்சியுடைய குரல்கள் நசுக்கப்படும். இது எதுவுமே வெளியே வராது. மாறாக நாங்கள் இந்தியை எதிர்ப்போம். நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்போம். நாங்கள் தமிழ்நாய் ஒன்றுபடுவோம் என்றெல்லாம் இவர்கள் நம்முடைய உணர்வை வைத்து விளையாடுவார்கள். இவ்வளவு கேவலங்கள், இவ்வளவு அவலங்கள் நடந்து கொண்டிருப்பதை கேட்பதற்கு கூட ஆளில்லாத ஒரு நாதியற்ற ஒரு சமூகமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்றத விட ஒரு கேவலம் இருக்க முடியாது. இந்த கேவலம் முடிய வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை போல 2 அமாவாசை தான். இந்த தரித்திரம் பிடித்த கும்பல் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி. அது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் இனிமேல் புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. செயலில் காட்டுவோம். செயலில் காட்டுவதற்கான அந்த தருணம் வந்துவிட்டது. அதை காட்டுவோம் இந்த விடியா ஆட்சியை.